வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th standard maths exercise number 1.5ல composition of two functions தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். f of x is equal to x minus 6, g of x is equal to x squared. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா f dot g, f composition of g. அதை எப்படி எழுத போறோம்? f of x composition of g of x. f of g of x. So இப்போ ரெண்டு ஃபங்க்ஷனுமே எழுதிக்கலாம். f of x என்னது x minus 6 of g of x. g of x வந்து x squared. இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த x squaredங்கிற ஃபங்க்ஷனை வந்து f of xல xல சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ x இருக்க இடத்துல x squared போடணும். அப்போ x squared minus 6. இதுதான் f dot g. இப்போ அடுத்தது வந்து g dot f கண்டுபிடிக்க போறோம். g of x dot f of x. So இதை வந்து g of f of x. So g of x function என்னது x squared over f of x function வந்து x minus 6. இப்போ இந்த x minus 6 இந்த g of xல functionல xல substitute பண்ணணும். எங்க பண்ண போறோம்? xல மட்டும் substitute பண்ண போகும்போது x minus 6 the whole squared. இங்க ஏற்கனவே squared இருக்கனால அந்த whole squared வரும். இது வந்து a minus b the whole squaredங்கிற ஐடென்டிட்டில நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். அதுக்கு இந்த a minus b the whole squared ஐடென்டிட்டி எழுதிக்கலாம். a squared minus 2ab plus b squared. இங்க x வந்து a ன்னு எடுத்துக்கணும், b வந்து 6 ன்னு எடுத்துக்கணும். அப்போ x minus 6 the whole squared is equal to a இருக்கிறதுல என்ன போடணும்? x போடணும். x squared minus 2 into a இருக்கிறதுல x, b இருக்கிறதுல 6 plus b இருக்கிறதுல என்ன போடணும்? 6 squared. Therefore x minus 6 becomes x squared minus இது அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா 12x plus 6 squared வந்து 6 into 6 36. Therefore g dot f is equal to x squared minus 12x plus 36. Thank you.